ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். மோஷன் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக் பேரை கேட்டாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா கவலையே படாதீங்க, நாம இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு எப்படி தேவையோ அப்படி பக்காவா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் போகுது. அந்த ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பார்ட்டிகளோட பாதையை வளைக்குது. ஆனா அதோட ஸ்பீட்ல ஒரு சின்ன மாற்றம் கூட கொண்டு வர மாட்டேங்குது. இது எப்படி சாத்தியம்? செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த புதிருக்கு விடை தேதி தான் நாம இந்த முழு செஷனையும் பார்க்க போறோம். இதோட ரகசியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பது ஒரு பார்ட்டிகளை முன்னாடி தள்ளுற ஒரு புஷிங் ஃபோர்ஸ் கிடையாது, அது ஒரு டேர்னிங் ஃபோர்ஸ். அதாவது அதோட வேலையே அந்த பார்ட்டிகளோட திசையை திருப்புறது மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா பாதி கான்செப்ட் இங்கே முடிஞ்சது. இன்னும் சிம்பிளா ஒரு அனாலஜி சொல்லட்டுமா? ஒரு கயிறுல ஒரு சின்ன கல்லை கட்டி வேகமா சுத்துறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கயிறு என்ன பண்ணும்? அது அந்த கல்லை வட்ட பாதையில சுத்த வைக்குமே தவிர அதோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த கயிறு மாதிரி தான். அது சார்ஜை வட்டமா திருப்புதே தவிர அதோட ஸ்பீடை மாத்தாது. சரி, அந்த அனாலஜி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம இதை கொஞ்சம் பிசிக்ஸ் லாங்குவேஜ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஏன் இதை நாம ஒரு டேர்னிங் ஃபோர்ஸ்னு திரும்ப திரும்ப சொல்றோம்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்பவுமே அந்த பார்ட்டிகல் போற திசைக்கு செங்குத்தா, அதாவது பெர்பெண்டிகுலரா தான் செயல்படும். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இந்த ஃபேமஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை பாருங்க. F = Q × V × B. இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த கிராஸ் ப்ராடக்ட் தான். அதாவது V × B. உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்டோட ரூல்ஸ் தெரியும்ல, அதன்படி வர்ற ரிசல்ட், அதாவது ஃபோர்ஸ் F எப்பவுமே V மற்றும் B இந்த ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அதனால தான் இது எப்பவுமே ஒரு பக்கவாட்டு விசையா சைட்வேஸ் ஃபோர்ஸா செயல்பட்டு பாதையை திருப்புது. முன்னாடி தள்ளுற வேலையா இது செய்யறதில்ல. இப்ப வர்றது $1 மில்லியன் எக்ஸாம் பாயிண்ட். நல்லா கவனிங்க. ஃபோர்ஸ் வெலோசிட்டிக்கு 90 டிகிரில பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அங்க ஒர்க் டன், அதாவது செய்யப்பட்ட வேலை 0. ஒர்க் டன் 0ன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கைனெட்டிக் எனர்ஜியில எந்த மாற்றமும் இருக்காது. கைனெட்டிக் எனர்ஜி மாறலைன்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடும் மாறாது. இந்த செயின் ஆஃப் லாஜிக்கை மறக்கவே கூடாது. சரி, இப்போ நாம ஒரு ரொம்ப சிம்பிளான கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள கரெக்டா 90 டிகிரில பெர்பெண்டிகுலரா நுழையுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அதோட பாதை எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளை பார்த்தா இருக்கும். இப்போ உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரணும். ஞாபகம் இருக்கா? ஒரு பொருள் வட்டப்பாதையில சுத்தணும்னா அதுக்கு ஒரு விசை தேவை. அதுதான் மைய நோக்கு விசை, அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்க அந்த தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்கறாங்க? நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் கொடுக்குது. அப்போ நாம என்ன பண்ணலாம்? ரெண்டு ஃபோர்ஸையும் சும்மா ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஒன்னு தான் இங்க. ஸோ QVB = mv²/r. இது நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார்முலா கிடைக்கும். அதுதான் ரேடியஸ் R = mv/qb. இது உங்க ப்ராப்ளம் சால்விங் பெஸ்ட் ஃப்ரெண்ட். மறக்காதீங்க. இந்த படத்தை பாருங்க. டெக்ஸ்ட் புக்ல நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிகல் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள எப்படி ஒரு அழகான வட்டப்பாதையில சுத்தி வருதுன்னு இது தெளிவா காட்டுது. நாம இப்போ டிரைவ் பண்ண ஃபார்முலாவை தான் இந்த படம் அழகா காட்டுது. வாங்க இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு குட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள் கணக்கு போடலாமா? பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இல்ல, கான்செப்ட் புரியறதுக்கு தான். ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அது 2 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள 10 மீட்டர்/செகண்ட் வேகத்துல போகுது. அதோட வட்டப்பாதையோட ரேடியஸ் என்ன? நாம பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. நமக்கு எலக்ட்ரானோட மாஸ் m தெரியும், சார்ஜ் q தெரியும். கணக்குல வெலாசிட்டி v மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் b கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார்முலா R = mv/qb போட்டா போதும். ஆன்சர் உடனே வந்துரும். இட்ஸ் that சிம்பிள். சரி, இதுவரைக்கும் பார்த்தது பார்ட்டிகல் கரெக்டா 90 டிகிரில வந்தா என்ன ஆகும்னு. ஆனா ஒரு பார்ட்டிகல் எப்பவும் அப்படிதான் வரணுமா என்ன? ஒருவேளை அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்? பாதை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம வெலாசிட்டியை ரெண்டா பிரிக்கணும். இது பிசிக்ஸ்ல நம்ம அடிக்கடி பண்ற ஒரு டெக்னிக் தான். ஒன்னு ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற காம்போனன்ட் V பெர்பெண்டிகுலர், இன்னொன்னு ஃபீல்டுக்கு பேரலலா போற காம்போனன்ட் V பேரலல். இந்த பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் தான் வட்டப்பாதையை உருவாக்கும். அந்த பேரலல் காம்போனன்ட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுக்கு நேரா முன்னாடி போயிட்டு இருக்கும். இப்போ இந்த NCERT படத்தை பாருங்க. ரொம்ப அழகா புரியும். அந்த பார்ட்டிகிள் ஒரே நேரத்துல சுத்துது, அதே நேரத்துல முன்னாடியும் போகுது.
இந்த ரெண்டு இயக்கமும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட்லி, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஹெலிக்கல் பாத் கிடைக்கும். இந்த படம் அந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் எப்படி சேர்ந்து ஒரு ஹெலிக்கல் பாத்தை உருவாக்குதுன்னு அழகா விளக்குது. இந்த ஹெலிக்கல் பாத்ல பிட்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பிட்ச்னா ஒண்ணுமே இல்ல, அந்த பார்ட்டிக்கல் ஒரு முழுவட்ட சுத்தி முடிக்கிற நேரத்துல அது நேரா எவ்வளவு தூரம் முன்னாடி போயிருக்கு அந்த டிஸ்டன்ஸ் தான் பிட்ச். இதோட ஃபார்முலா என்னன்னா pitch is equal to அந்த parallel velocity v parallel into ஒரு சுத்துக்கான டைம் பீரியட் t. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்ல நம்மள அறியாம மார்க் குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ் பத்தி பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ஈஸியா தவிர்க்கலாம். நிறைய பேர் பண்ற முதல் தப்பு இதுதான். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்ட்டிகளோட ஸ்பீடை அதிகமாக்கும் நினைக்கிறது. நோ வே. நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க, இது ஒரு டர்னிங் ஃபோர்ஸ், புஷிங் ஃபோர்ஸ் கிடையவே கிடையாது. அதனால ஸ்பீட் மற்றும் கைனடிக் எனர்ஜி எப்போதுமே கான்ஸ்டன்ட். இது எக்ஸாம்ல ஒரு மார்க் கேள்விக்கு கண்டிப்பா உதவும். இன்னும் சில ட்ராப்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். சார்ஜ் சும்மா நின்னுட்டு இருந்தா, அதாவது v ஈக்குவல் டு 0னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0. சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா போச்சுன்னா அப்பவும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0. அண்ட் ஃபைனல் ரிமைண்டர், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த வேலையும் செய்யாது, ஒர்க் டன் இஸ் 0. இதெல்லாம் MCQல உங்களை குழப்பறதுக்காகவே கேட்பாங்க. சூப்பர். இப்போ நம்ம இந்த டாபிக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம படிச்சதெல்லாம் ஒரு தடவை குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு இந்த ஐடியா ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். நாம இப்ப கத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு சார்ஜை வளைக்கலான்னு. இந்த ஒரு சின்ன ஐடியா தான் அடுத்ததா நம்ம படிக்க போற ஒரு பிரம்மாண்டமான டிவைஸ், சைக்ளோட்ரானோட இதயமே. பாத்தீங்களா பிசிக்ஸ் எவ்வளவு கனெக்டா இருக்குன்னு? ஓகே, லெட்ஸ் டு அ குவிக் ஃபைனல் ரிவிஷன். பாயிண்ட் நம்பர் 1, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு டர்னிங் ஃபோர்ஸ், எப்பவும் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, இது வேலை செய்யாது, அதனால ஸ்பீடும் கைனடிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்ட். பாயிண்ட் 3, v perpendicular to b னா பாதை சர்க்கிள், அதோட ரேடியஸ் ஃபார்முலா r is equal to mv/qb. பாயிண்ட் 4, v க்கும் b க்கும் நடுவுல ஆங்கிள் இருந்தா பாதை ஹெலிக்ஸ். அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இந்த முழு டாபிக்கோட சம்மரி. சரி, ஒரு பார்ட்டிக்கலோட பாதையை வளைக்க கத்துக்கிட்டோம். ஆனா இதையே ஒரு டெக்னிக்கா பயன்படுத்தி அந்த பார்ட்டிக்கலை எப்படி ஒளியோட வேகத்துக்கு பக்கத்துல, அதாவது சூப்பர் டூப்பர் ஃபாஸ்டா ஆக்சிலரேட் பண்றது? அந்த கேள்விக்கான பதில் தான் சைக்ளோட்ரான் என்ற கருவியோட ரகசியம். அத பத்தி நம்ம அடுத்த செஷன்ல விரிவாக பார்க்கலாம். நன்றி.